students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 7th maths first chapter integersல introduction பார்க்க போறோம். Introductionல ரெண்டு நம்பர் எப்படி அடிஷன் பண்றது, ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் பாசிட்டிவ் சைன்ல இருக்கு, செகண்ட் நம்பர் நெகட்டிவ் சைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் பாசிட்டிவ் சைன், செகண்ட் நம்பர் நெகட்டிவ் சைன்ல இருந்தா நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும், அதாவது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பர் பார்க்கணும், அந்த நம்பருடைய சைனை நம்ம அங்க மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் 8 வச்சுக்கோங்க, செகண்ட் நம்பர் மைனஸ் 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வேற வேற சைன்ல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும், 7 கிடைக்கும். 15ல 8 போயிடுச்சுன்னா 7. இதோடைய சைன் வந்து இந்த ரெண்டு இன்டீஜர்ல பெரிய இன்டீஜர் எது, 15 தான் பெரிய இன்டீஜர், அதோடைய சைன் என்ன இருக்கு, மைனஸ். இப்போ லார்ஜஸ்ட் இன்டீஜருடைய சைன் தான் நான் இங்க மென்ஷன் பண்ணோம். லார்ஜஸ்ட் இன்டீஜர் 15, 15 உடைய சைன் மைனஸ். அப்போ இதோடைய ஆன்சர் -7. கொடுக்கப்பட்ட ரெண்டு இன்டீஜரும் ஒரே சைன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் பிளஸ் சைன்ல இருக்கு, செகண்ட் இன்டீஜரும் பிளஸ் சைன்ல இருக்கு, ஆட் தான் பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டுமே பிளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால சைன் பிளஸ் சைன் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இன்டீஜர் 9 வச்சுக்கலாம், செகண்ட் இன்டீஜர் 8 வச்சுக்கலாம். இப்போ இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், இங்க பிளஸ் சைன் தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த 9 முன்னாடி பிளஸ் சைன் தான் இருக்குன்னு அர்த்தம். 9 + 8 17, ரெண்டுத்தோட சைனும் பிளஸ் தான். அப்ப ஆன்சர் +17 சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 17 நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருக்கு. நெகட்டிவ் சைன்னாலும் நம்ம என்ன பண்ணோம், அடிஷன் தான் பண்ணணும். ஆனால் சிம்பிள் மைனஸ் சைன். இப்போ இதே நம்பரே வச்சுக்கணும், -9 -8 ரெண்டுமே ஒரே சைன்ல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், அடிஷன் தான் பண்ணணும். ஆட் பண்ணா வரும் 17 தான் வரும். ரெண்டுத்தோடைய சைன் என்னது, மைனஸ். அப்போ -17. ஓகே, ரெண்டுமே ஒரே சைன்ல இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணி நம்ம அந்த இன்டீஜர்ஸ்ல என்ன சைன் இருக்கோ அந்த சைனை நம்ம மென்ஷன் பண்ணணும். பிளஸ்னா பிளஸ் சைன் மென்ஷன் பண்ணணும், மைனஸ்னா மைனஸ் சைன் மென்ஷன் பண்ணணும். அடிஷன் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் எப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெண்டு இன்டீஜரை மல்டிப்ளிகேஷன் பண்றப்போ நம்ம சைன் எப்படி மென்ஷன் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் பாசிட்டிவ்ல இருக்கு, செகண்ட் இன்டீஜர் பாசிட்டிவ்ல இருந்தா நம்ம வர ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர ஆன்சர் பிளஸ் சைன் தான் போகும். ஓகேங்களா, இப்போ 5 × 4 ரெண்டுத்தோட சைன் என்னது, பிளஸ் தான். எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா பிளஸ் தான். 5 × 4 என்னது 20. வர ஆன்சரும் பிளஸ் சைன்ல தான் இருக்கும், 20 ஆர் +20. ஓகே, ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருந்ததுன்னா, ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருந்ததுன்னா பாசிட்டிவ் தான் போடணும். ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் தான் போடணும். எப்படி ரெண்டுமே பாசிட்டிவ் சைன்ல இருக்கிறப்போ நம்ம பாசிட்டிவ் சைன் போடணும், அதே மாதிரி ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் சைன் தான் போடணும். இதே நம்பரை வச்சுக்கலாம், -5 × -4 -5 × -4 20. -20 போடக்கூடாது, +20 தான் ஆன்சரா வரும். ஆப்போசிட் சைன்ல இருக்கு, ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். அப்ப வர ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். ஓகேங்களா, இப்போ +5 × -4 ஆன்சர் 20. ஒரு இன்டீஜரோட சைன் மைனஸ்ல இருக்கிறதுனால ஆன்சர் -20. ஃபர்ஸ்ட் இன்டீஜர் மைனஸா இருந்தாலும் ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். -5 × 4 ஃபர்ஸ்ட் இன்டீஜர் மைனஸ்ல இருக்கு, செகண்ட் இன்டீஜர் பாசிட்டிவ்ல இருக்கு. ஒரு இன்டீஜர் நெகட்டிவ்ல இருந்தாலும் ஆன்சர் நெகட்டிவ் சைன்ல தான் வரும்.
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.